மாசி மகத்துக்கு பிறகு இந்த 5 ராசிக்கு நடக்கும் 5 அற்புதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, 100 வருட கர்ம வினையானது முற்றிலுமாக தீரும். இது நடந்தே தீரும். 100% அடிச்சு சொல்லப்படும். அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம். மாசி மகம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில சந்திரனும் மற்றும் மகா நட்சத்திரம் கூடும் பௌர்ணமி தினம். இதை தீர்த்தம் ஆடும் நாள், கடலாடும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் தெரியும். இந்த நாளை நம்ம சரியா பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய 100 வருட கர்ம வினையானது தீரும் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லப்பட்டுள்ளது. இறைவனை வழிபடுவதால இந்த நாள்ல நமக்கு தோஷ நிவர்த்தி, முன்னோர்களோட ஆசி, மன அமைதி, தீராத நோய்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கும். மாசி மகத்தன்று கடல்ல குளிக்கிறது, புனித நதிகள்ல நீராடுவது மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்றபடி நமக்கு எந்த விஷயமும் தெரியல. இந்த மகா நட்சத்திரம் அப்படிங்கிறது பித்ருக்களுக்கான நட்சத்திரம். இந்த மாசி மகத்துல முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுக்கறது, தானம் செய்யறது ரொம்ப சிறந்தது. இந்த மாசி மகம் அப்படிங்கிறது மாசி மாசத்துல மகா நட்சத்திரம் வருவதை நம்ம சொல்றோம். இது உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? கும்பகோணம் மகாமக குலம் அப்படின்னு ஞாபகம் வரும். மகாமகம் அப்படிங்கிறது எதுன்னா 12 வருஷத்துக்கு ஒரு முறை மாசி மாசத்துல வரக்கூடிய மக நட்சத்திரத்தை நம்ம மகாமகம்போம். அந்த நாளில் கும்பகோணம் மகாமக குலம், ராமேஸ்வர அக்னி தீர்த்தம் இதெல்லாம் சிறப்பு பெற்றவை. அந்த நாளுக்கு மட்டும்தானே இல்லை, வருடம் இந்த மாசி மகத்தில் நம்ம இறைவனை வழிபட்டு இந்த புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னா நம்மளுடைய பித்ரு தோஷம் நீங்கும், முன்னோர்களோட ஆசி கிடைக்கும், தீராத நோய்கள் எல்லாம் தீரும் அப்படிம்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாளில் பார்த்தீங்கன்னா கோவிலில் தெப்பக்குளம்னு இருக்கும். அந்த தெப்பக்குளத்தில் இறைவன் தீர்த்தவாரி உற்சவம் அப்படின்னு நடக்கும். அங்கே சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணலாம் ஒவ்வொரு சிவாலயங்கள்லையும். அப்படி இறைவனை நம்ம இந்த தீர்த்தவாரி உற்சவத்தை நம்ம பார்த்து தரிசனம் செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய பித்ரு தோஷம் நீங்கும், தீராத நோய் நீங்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குருச்சந்திர யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது கும்பராசியில குருவும் மக நட்சத்திரத்தில் சந்திரனும் இணையும் காலங்களில் குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிம்பாங்க. இந்த மாசி மாசத்துல பல ராசிக்காரர்களுக்கும் ஆன்மீக ஈடுபாடு, குடும்ப மகிழ்ச்சி, நிதிநிலை உயர்வு இதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி நற்பலன்கள்லாம் கிடைக்கும். அப்படின்னாலும் சில ராசிக்காரர்களுக்கு 100% அதிர்ஷ்டம் கிடைக்கும், இது நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சிம்ம ராசியில சஞ்சரிக்கும் கேதுவால புதிய பாடங்களையும் ஞானத்தையும் சில ராசிக்காரர்கள் பெறுவார்கள். சில அலைச்சல்கள் இருக்க தான் செய்யும், ஆனால் இறுதியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். மேஷ ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பெற்றிருப்பீங்க. 2025 போதுண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு சில சூழ்நிலைகள்லாம் அமைஞ்சிருக்கும். இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய ஆண்டு தான் இது. அதே சமயத்தில் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்யணும். சோம்பேறித்தனமும் இருக்கும். அந்த சோம்பல் இல்லாமல் இருப்பது அவசியம். அலுவலகத்தில் நீங்கள் மற்றவங்க உங்களை பற்றி பேசுகிற அளவுக்கு ஒரு சிறப்பான செயலை செஞ்சு முடிப்பீங்க. வேலையில் நல்ல திறம்பட செயல் புரிவீங்க. மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். பதவி பொறுப்புகள் அதிகரித்து மகிழ்ச்சி சேர்க்கும். பேச்சுக்கு மதிப்பு கூடும். நீங்கள் எதை சொன்னாலும் அவங்க கீழே இருக்கிறவங்க சரியாக அதை கேட்டு செய்வாங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள்கிட்ட நீங்கள் சொல்கிறதையும் அவர்கள் அதற்கு மதிப்பு கொடுத்து அதன்படி செயல் புரிவதற்கும் உதவி புரிவார்கள். அதே சமயத்தில் நீங்கள் மறதியை கொஞ்சம் தவிர்க்கணும். இந்த சமயத்தில் உங்களுக்கு அடிக்கடி எதுலையாவது மறதி ஏற்பட்டு கொண்டே இருக்கும். வீட்டில் விசேஷங்கள் வர தொடங்கும். வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும். பணவரவு பல வழிகளில் உங்களுக்கு சேரும். பழைய கடன்களை சுலபமாக அடைப்பீர்கள். வாரிசுகளால் பெருமைகள் உண்டாகும். எவ்வளவு உழைச்சும் நமக்கு வெற்றி கிடைக்கலையே, எவ்வளவு உழைச்சும் நமக்கு பணம் வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறவங்க பெரிய அளவில் உழைக்காமலேயே உங்களுக்கு எல்லாம் கைகூடக்கூடிய நேரமாக இருக்குது. எதுவுமே செய்யாமல் பாராட்டுகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறது நடக்கும். அதுதான் பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது. அந்த மாதிரி உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. ஆனால் அதுக்காக உழைக்காமே இருந்தால் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறது நம்மளோட இது. அதனால் உழைக்கவும் செய்யணும்,
அதே சமயத்தில் நமக்கு அதிர்ஷ்டமும் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு வேணும். என்னையை பொறுத்தவரையும் உழைப்பு, அர்ப்பணிப்புடன் எந்த வேலையை செஞ்சாலும் நமக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஜாதக ரீதியாக இருக்கிறத நான் சொன்னேன். நீங்கள் தன்னம்பிக்கையோட உங்களோட இலக்கை அடையிறதுல குறியாக இருங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். அடுத்த ராசி 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷபராசியே தான். சங்கடம் குறைந்து சாதகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். எதுலையும் முழு முயற்சியும் நேரம் தவறாமையும் இருந்தது அப்படின்னா உங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. உங்களுக்கு தொடர்ந்து நன்மைகள் தான். அலுவலகத்தில் வேலை செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய திறமையை அந்த ஆஃபீஸே போற்றும். அந்த அளவுக்கு நீங்கள் திறம்பட செய்வீர்கள். முன்னேற்றத்தை காணலாம். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது தர்க்கம் பண்ணக்கூடாது. விவாதத்தை விட்டுட்டு தன்னடக்கமாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடித்து தூள் கலப்போம். பிறர் குறையை பெரிதுபடுத்துவதை தவிருங்கள். ஆஃபீஸில் மட்டும் இல்லை, வீட்லையுமே ஹஸ்பண்ட் ஏதாவது பேசுனா விட்டு கொடுத்து போயிருங்க. பணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல வழிகளில் வரும். தொழில் செய்கிறவங்களா இருந்தால் அந்த தொழிலில் நல்ல லாபம் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் தாமதமானாலும் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு வேலை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இடத்துக்கு உங்களுக்கு இடமாற்றம் நிச்சயமாக கைகூடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய 3வது ராசி துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த வருஷம் பெருமை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழிலில், வியாபாரத்தில் இதிலெல்லாம் முன்னேற்றம் தொடர்ச்சியாக இருக்கும். பணம் பல வழிகளில் வந்து சேரும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கு ஏற்ப உயர்வுகள் கிடைக்கும். தேவையற்ற வாக்குவாதம் உங்கள் ராசிக்கும் எவருடனும் இருக்கக்கூடாது. பதவி உயர்வு, ஊதியம் இதெல்லாம் நிச்சயமாக கிடைக்கும். சிலருக்கு புதிய பணி வாய்ப்பு வரலாம். அயல்நாடு செல்லும் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை விட்டுடாதீங்க. அது உங்கள் நன்மைக்கே. வீட்டில் நிம்மதி நிலவத் தொடங்கும். வாரிசுகளுடன் மனம் விட்டு பேசுங்க. உறவுகள் யாரிடமும் வீண் உரசல் வேண்டாம். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டு. விடுபட்ட முன்னோர்கள் கடன் இருக்குது, சிராத்தம் செய்யாமல் இருக்கீங்க, திதி கொடுக்காமல் இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது நடக்கும். பெண்கள் திடீர் அதிர்ஷ்டத்தால் யோகம் பெறுவீர்கள். அடுத்த ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னி. இவங்க அமைதியாக செயல்பட்டால் அனைத்திலும் நன்மைகள் கிடைக்கும். எந்த சமயத்திலும் நிதானமும் திட்டமிடலும் முக்கியம். பணவரவுல இருந்த தடைகள் நீங்கும். தொழிலில் மேன்மையும் வளர்ச்சியும் ஏற்படும். அடுத்தது கடகராசி. இந்த ராசியினருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே நிறைய மனக்குழப்பங்கள், வருத்தங்கள் இருந்திருக்கும். தொழிலை எடுத்துக்கொண்டால் சிக்கல், குடும்பத்தை எடுத்துக்கொண்டாலும் சிக்கல், திரும்பிய திசையெல்லாம் சிக்கல், இப்படி வாழ்க்கை முழுவதும் சிக்கலோ சிக்கல்னு இருப்பாங்க. இந்த 2026ஆம் ஆண்டு இவங்க இந்த துன்ப சிறையில் இருந்து, இந்த சிக்கலில் இருந்து மீளப்போகிற ஆண்டாக இருக்கும். நிம்மதியை மட்டும் கட்டாயமாக அனுபவிக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மேலதிகாரிகளுடன் தர்க்கம் பண்ணக்கூடாது. ஆனால் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமானது பல வழிகளில், வியாபாரம் செய்கிறவங்களா இருந்தால் நல்ல லாபம், வேலையில் இருக்கிறவங்களா இருந்தால் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட்டுன்னு நிறைய கிடைக்கும். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.